Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Video Trends Tamil. இன்னைக்கு வந்துட்டு கந்தசாமி டெம்பிள் தான் போறோம். என்னோட previous vlogலயே சொல்லியிருந்தேன் ஹேம்ஷி பர்த்டேக்கு டெம்பிள் போறது மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணிருக்கோம்னு. சோ பிளான் பண்ண மாதிரி இன்னைக்கு நாங்க வந்து கந்தசாமி டெம்பிளுக்கு போறோம். சோ டெம்பிள் போறனால காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குக்கிங்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படினு பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரமா காலையில கிளம்பணும் அப்படினு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் prepare பண்ண போறேன். லஞ்ச் மட்டும் வந்து prepare பண்ணிக்கலாம் அப்படினு. இன்னைக்கு வந்துட்டு முலகாளி சாம்பார் and இட்லி தான் prepare பண்ண போறேன். ஆல்ரெடி வந்துட்டு பருப்பு வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் and டீ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சைமல்டேனியஸ்லி காய்கறியும் கட் பண்ணிட்டு இருக்கேன். சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு டைம் இல்லை. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு ஹஸ்பண்ட். அதனால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்யாவது கொஞ்சம் வீட்லயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு டைம் அந்த அளவுக்கு இல்லாதனால வந்துட்டு ஒரு 1 pot சாம்பார் மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு சோம்பேறி சாம்பார் அப்படின்னே சொல்லலாம். எல்லா காய்கறியுமே வந்துட்டு குக்கர்லயே போட்டுட்டு கடைசியா வந்து நம்ம தாளிச்சு மட்டும் தான் கொட்ட போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காவும் பண்ணிடலாம். ஸோ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதுல வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி, கல்லுப்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் தக்காளி, கொஞ்சமா வந்துட்டு வெங்காயம் வந்து சாம்பார்ல ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் வச்சுப்பேன். கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில்ஸ்க்கு வச்சாக்கா நம்மளுக்கு வந்துட்டு சாம்பார் ரெடி ஆயிடும். குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நான் டீ குடிச்சிட்டு வந்துடுவேன். சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து ஊற வச்சிருக்கேன். அண்ட் இங்க வந்துட்டு மாவு சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிட்டு வந்திருக்கு. நைட்டே வந்துட்டு மாவும் அரைச்சு வச்சிருந்தேன். இட்லி மாவுக்கு எப்பவுமே நான் வந்துட்டு 4:1 ரேஷியோ எடுப்பேன். இதுவே வந்து தோசை ப்ரிப்பேர் பண்றேன்னா 3:2:1 ரேஷியோ. என்னைக்காவது நான் வந்துட்டு இட்லி தோசை மாவு அரைச்சேன்னா அன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அங்க வந்துட்டு குக்கர் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்துட்டு இங்க மாவு கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டு லைட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி ஒரு 1/2 hour வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகும்போது நம்ம இட்லியும் ஊற்றி வச்சிடலாம். குக்கர்ல விசில் வந்துருச்சு. அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ஊற வச்சிருக்கிற அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் மிளகா பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். சைட் பை சைடு இங்க சாம்பாருக்கு தாளிப்பும் ரெடி பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை அண்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துல கொஞ்சம் மீதமா எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு எப்பவுமே சாம்பார் பொடி வந்துட்டு எண்ணெயிலே ஆட் பண்ணிடுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து குக்கர்ல சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு 2 minutes கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை வந்துட்டு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு சாம்பார் ரெடி. சாம்பார் அங்கே ரெடி ஆனதும் இங்கே கடகடன்ட்டு வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து இட்லி ப்ரிப்பேரே பண்ண மாட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டார், ஹேம்ஷியும் சாப்பிட மாட்டா. ஸோ ஹேம்ஷியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். பட் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்றது என்னன்னா நோ டு இட்லின்ட்டு. பட் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லியே நிறைய ரெடி பண்ணுவேன். பட் இருந்தாலும் எனக்கு தோசை தான் வேணும்ட்டு ரொம்ப ஸ்டெபனாக இருப்பார். சரி ஓகேன்ட்டு அவருக்கு மட்டும் தோசை ஊற்றியாச்சு. நானும் ஹேம்ஷியும் வந்துட்டு இட்லி வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. காலையில ரொம்ப சீக்கிரமா கிளம்புறதுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுவும் முருகன் டெம்பிளுக்கு போனோம்னா அந்த வைபே தனியா இருக்கும். கோவிலுக்கு போற பிளான் என்னன்னா இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சென்ட்ரல் போயிட்டு அங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து இன்னொரு கேப் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுக்காக கோவில் கிட்ட ரொம்ப கூட்டமா இருக்கும். ஸோ கார்லாம் வந்து அங்க பார்க் பண்ண முடியாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நேரா நாங்க வந்துட்டு சென்ட்ரலுக்கு வந்து இங்க இறங்கியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. நானும் ஹேம்ஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹேம்ஷிக்கு வந்து மார்னிங் வெயிலே தாங்க முடியல. ஏன்னா மம்மி மார்னிங் வெயில் இப்படி இருக்கு அப்படின்ட்டு இருந்தா எனக்குமே வந்துட்டு பார்க்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு கேப் தான் வந்துட்டு புக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். கேபே கிடைக்கல. ஃபைனலி அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு ஆட்டோ இருந்தது. சரி டக்குன்னு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் கந்தசாமி டெம்பிளுக்கு போறோம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. ரொம்ப பழமையான டெம்பிளும் கூட. கோவிலுக்கு வந்தாச்சு. முருகன் டெம்பிளுக்கு வாசல் கிட்ட வந்து நின்ன உடனே அந்த பாசிட்டிவ் வைப் அப்படி ஃபீல் பண்ணலாம். எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுங்க. ஸோ சாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த குளத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கோவிலோட இடமே. பட் வந்து நாளாக வந்துட்டு நிறைய பிளேசஸ் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது பர்சனலா. கோவில வந்துட்டு கோழி, சேவல், ஆடு, மாடு, யானை இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோவில் பூனைக்குட்டி பார்க்குறேன். இந்த பூனைக்குட்டி வந்து இங்கிருந்து எங்கேயுமே போலங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க.
அழகா உட்காந்து போர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தது. கோவில் ரொம்ப பெருசா ஸ்பேஷியஸா இருந்தது. பாரிஸ்ல இவ்வளவு பெரிய கோவிலா, இத்தனை நாளா இது தெரியாது போயிடுச்சு, சென்னையில ஏண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கந்தசாமி டெம்பிள் இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளவு பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க நியர்பை எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருந்தது. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்மெல் ஆகட்டும், அந்த பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் ஆகட்டும், எவ்வளவுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து போனோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்துரும். அந்த மாதிரி இருந்தது. சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வெளியில செம்ம வெயிலா இருக்குங்க. அதான் வந்துட்டு கூலர்ஸ் போட்டுட்டேன். என்னால சுத்தமா பார்க்கவே முடியல. லஞ்ச் எங்கேயாவது வெளியிலே சாப்பிட்டுக்கலாமான்னு ஹஸ்பண்ட் கேட்டாரு. பட் நான் வந்து வீட்லயே ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டே வந்திருக்கேன். ஸோ வீட்டுக்கு போனா கூட குவிக்கா வந்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு. வரும்போது அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு 1 pot குக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. 1 pot குக்கிங்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பிரிஞ்சி மசாலாஸ்லாம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு அதெல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்துட்டு தான் வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன். பிரியாணியோட டேஸ்டே வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுல தான் இருக்கு. ஸோ நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கிறேன். சீக்கிரமா வதங்குறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கேப்சிகம் இதெல்லாமே நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். இதோடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஹேம்ஷிக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணினா சோயா சங்க்ஸ் இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவளுக்காகவே நான் வந்துட்டு சோயா சங்க்ஸ் வாங்குவேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு எல்லாத்துலயுமே நல்லா மசாலா கோட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். 1:2 ரேஷியோல தான் நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது வந்து வெஜிடபிள் ரைஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நான்வெஜ் செய்யறதா இருந்தாலும் சரி, எப்பவுமே என்னோட ரேஷியோ வந்து 1:2 தான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் வந்து ஒரு 70% வந்து குக் ஆகுற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நான் வந்துட்டு இதை குக் பண்ணிக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து தண்ணியை நல்லாவே இழுத்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம்ல தம் போட்டோம்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். நல்லா சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் டைம் ஹேம்ஷி வந்து ரொம்ப நாளா வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்து கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுதான் வந்து அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஃபலூடா ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேத்திக்கு கட் பண்ண கேக்கே வந்துட்டு ஆல்ரெடி நிறைய இருந்தது. ஸோ வரும்போது ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்துட்டு ஹர்ஷி சிரப் வந்து சுத்தி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க வந்துட்டு எனி சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஹர்ஷி சிரப் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதெல்லாம் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் வரும், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ஜெம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே 2 ஸ்கூப் அகைன் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே 2 ஸ்லைஸ் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல 2 ஷார்ட்ஸ், 2 ஜெம்ஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல ஒரு ஷார்ட்ஸ் வச்சாச்சு. பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு டெம்ப்டிங்கா இல்ல. இப்போ நான் வந்துட்டு அடிஷனலா இதுல வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் கூட நான் வந்துட்டு வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு கிட்கேட்டோட ஒரு ஸ்லைஸ் சாக்லேட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு சாக்லேட் ரோல், அதுக்கப்புறம் சாக்லேட் வேஃபரும் நான் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேல கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஜெம்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் ஃபலூடா ஐஸ்கிரீம் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. கடையில சாப்பிட்டதை விட வீட்டுல செஞ்சது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹேம்ஷி சொன்னா. நமக்கு பிடிச்சமான இன்கிரீடியன்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி சூப்பரான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ஃபலூடா ஐஸ்கிரீம் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம காஸ்ட் கட்டிங்கும் ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களாலையும் என் கூட ரிலேட் பண்ண முடியும்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி பியூட்டி ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.